நாங்கதான் அப்படியே ஏற்பாடு பண்ணிடலாம். அது போட்டீங்கன்னா இந்த சென்டர்ல போடுங்க, சவுண்ட் வரும். சென்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க வந்துடும். முன்னாடி உட்கார வைங்க, முன்னாடி உட்கார சொல்லுங்க. அப்படியா? சரி, இப்ப பெண்கள் வர வரைக்கும் ஆண்களுக்கு நடத்திட்டு இருக்கலாமா? ஓகேவா? சரி, பெண்களும் அப்படியே வந்து எல்லாரும் வர வரைக்கும் சும்மா ஒரு பொது கேள்வி மாதிரி அப்படி சொல்லிக்கிட்டு இருங்க. இன்ஷா முதல்ல வந்து சின்ன பசங்களுக்கு ரெடியா? ஈஸியா கேட்கணுமா? சரி, ஈஸியா கேட்கறாருன்னா பசங்களுக்கு வந்து கேட்டுருவோம். இன்னைக்கு அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இப்ப யார் வானத்தில்னு சொன்னது? மைக்க கொடுங்க. ஆரம்பிச்சுட்டாங்களா? அவரே முடிச்சு வைக்கணும். மைக்கை விட்டு கொடுங்க பையன்ட்ட. உமர் ஃபாரூக். என்னது? 7 வானத்துக்கு மேல எங்க இருக்கிறாரு? அரிசி இருக்கிறாங்க. சரியா? சரி. உமர் ஃபாரூக் உடனே 2வது உமர் சம்பந்தமா கேட்டிருந்தீங்கல்ல, வரலையோ? சரி, ஓகே. அவர் வரவும் சொல்லுவோம். நினைவுபடுத்துங்க, மறந்துட போறோம். சரி, இந்த கேள்வி எல்லாம் கேட்டாச்சு. ஆண்கள் பகுதியில இந்த கேள்வி கேளுங்க. ஆண்கள் பகுதி பெரியவங்களுக்கு. உஹது போரில் முஸ்லிம்களையும் முஅத்தா போரில் எதிரிகளையும் கதிகலங்க செய்தவர் யார்? உஹது போரில் முஸ்லிம்களையும் முஅத்தா போரில் எதிரிகளையும் கதிகலங்க செய்தவர் யார்? காலித் பின் வலீத். இவருக்கு ஒரு புனை பேர் இருக்கு. என்ன புனை பேர்? சைஃபுல்லா. சரிங்களா? அப்படி உள்ள பூந்தாருன்னா அப்படியே சரிச்சுக்கிட்டே போயிருக்கிறாரு. ஓகே, மாஷா அல்லாஹ். பெண்கள் பதில கேட்கலாமா? பொதுவான கேள்வி ஒண்ணு, யார் வேணாலும் சொல்லலாம். வர வரைக்கும் கேட்கலாமா? இப்படி என்னங்க, பெண்கள் பதில கேட்கலாமா இல்ல இங்கேயே கேட்கலாமா? தொழுபவர் அல்லாஹ்வுடன் என்ன செய்கிறார்? சொல்லுங்க.
உரையாடுகிறார். ஓகே, மாஷா அல்லாஹ். அடுத்து வந்து பசங்களுக்கா? பசங்களுக்கு வந்து தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா என்ன? அந்த பொண்ணு அது தூங்கும் போது இருங்க கொடுங்க கொடுங்க. இல்ல இந்த பொண்ணு கொடுங்க. என்ன சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க. டீம் இருக்கா? அந்த பொண்ணு தயாராயிட்டாங்களா? உங்க பேர் என்ன? புரியல. சாரா. மாஷா சாரா பேர் எழுதிக்கிறேன். நீங்க வாங்கி முழுசா மைக்ல சொல்லிருங்க. சொல்லிருங்க. அடுத்து ஆண்கள் பகுதியில் பெரியவங்களுக்கு இந்த கேள்வி கேளுங்க. முசைலாமாவினால் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட நபித்தோழரின் தாயார் பெயர்? இல்ல, நபித்தோழர் பெயரை கூட சொல்லுங்க. முசைலாமா கைது செய்யப்பட்டு அவர் அவையில் கொல்லப்பட்ட நபித்தோழர் யார்? நபித்தோழர் யார்? முசைலாமாவின் கைது செய்யப்பட்டு அவர் அவையில் கொல்லப்பட்ட நபித்தோழர். என்னங்காச்சு ஆண்கள் பதில? பெண்கள் பதில தெரியுமா? முசைலமாவினால் கைது செய்யப்பட்டு அவர் அவையில் கொல்லப்பட்ட நபித்தோழர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இந்த கடிதம் எழுதி அனுப்புவாங்க. அதுல வந்து ஒரு பகுதியினுடைய ஒரு ஆட்சியாளர் மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், அந்த நபித்தோழரை வந்து அவங்க கிடையாது. சரி, ஒரு குழு வேணுமா? இன்னொரு குழு வேணுமா? தரேன். அதாவது வந்து நமக்கு உற்ற தோழர்னா என்ன சொல்லுவோம்? அதான் அவருடைய பெயர். உற்ற தோழருக்கு வந்து என்ன அர்த்தமோ அதான் அவருடைய பெயர். கொடுங்க. அபீப் ரலியல்லாஹு. சரிங்களா? அடுத்து வந்து பெண்கள் பகுதிக்கு இதுலயே கேட்போம். அதுல ரொம்ப ஈஸியா இருக்கு. அபூஜகலின் மகன் பெயர் என்ன? பொது கேள்வி. இன்னும் டீம் என்ன வரல போல இருக்கு. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமைனால எல்லாரும் வந்து இங்க வெளியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்களா? அப்ப ஆரம்பிச்சிடலாமா? அப்ப இந்த கேள்வியை ஒழுங்கு ரத்து பண்ணிடுவோம். பெண்கள் பதில ஏ டீமுக்கு முதல் கேள்வி. வந்துட்டாங்களா எல்லாரும்? என்னாச்சு? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வானவர் மலக்கு ஏன் வரவில்லை என அவர்கள் கேட்டதற்கு பதில் என்ன? ஏ டீம். பெண்கள் பதில முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வானவர் மலக்கு ஏன் வரவில்லை என அவர்கள் கேட்டதற்கு பதில் என்ன? சாதாரணமா பதில் சொல்லலாமாங்க? இத புரியல. குர்ஆன்ல உள்ள கேள்விதான் கேட்டிருக்கிறேன், பொது கேள்வி கிடையாது. 6வது அத்தியாயம் படிச்சுட்டீங்கல்ல, இதுக்கு பொதுவாவே பதில் சொல்லலாம். இது குர்ஆன்ல வந்து நீங்க படிக்கலன்னா கூட பதில் சொல்லலாம். வானவர் அனுப்பப்பட்டா என்ன ஆகும்? லாஜிக்கு கேட்கல உங்ககிட்ட. வானவர் அல்லாஹ் அனுப்புனா என்ன?
அது சொல்லுங்க. மைக்கை கிட்ட வச்சு சொல்லுங்க. மைக்கு ஒரு நல்லா டெஸ்ட் பண்ணுங்க. மைக்கை கிட்ட வச்சு பேசுங்க. இந்த மைக்கை கொண்டு போய் அங்க கொடுமா. அந்த மைக்கை வாங்கிட்டு வாங்க. இந்த மைக்கை கொண்டு போய் யாரா அங்க கொடுங்க. இந்த மைக்கை கொண்டு போய் அங்க கொடுமா. இல்ல இந்த மைக்கு அந்த அந்த மைக்கை வாங்கிட்டு வாங்க. இங்க இந்த மைக்கை வாங்கி சொல்லுங்க. விளங்கல. காரியம் முடிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்ப ஹலோ வச்சு கேக்குதுந்தாங்க. அடுத்த கேள்வி வந்து பி டீமுக்கு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வந்த தூதர்களை கேலி செய்தவர்களின் நிலை என்ன? முகமது நபி அவர்களுக்கு முன் வந்த தூதர்களை கேலி செய்தவர்களின் நிலை என்ன? பி டீம் நோட்ஸ்ல தேடிட்டு இருக்கிறாங்களா? எல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்க. உட்காருங்க, நல்லா விசாலமா உட்காருங்க. டிஸ்கஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு நாங்க வந்து கேள்வி கேட்கலையே. உன் தம்பியா? சரி சரி, வளர்ந்துட்டான். ஆமா, என்னங்க இன்னுமா டிஸ்கஸ் பண்றீங்க? நோட்ஸ் என்னங்க வச்சுட்டு வந்துட்டீங்களா? பி டீம் இப்ப அந்த அவங்க தேடிட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நேற்று கடைசியா முடிக்கும் போது அந்த சி டீமுக்கு வந்து இன்னொரு கேள்வி கேட்டோம்ல, அது சம்பந்தமா வந்து சில பேர் வந்து சில விஷயங்களை சொல்லி இருக்கிறீங்க. அந்த எக்ஸ்ட்ரா போடப்பட்ட பாயிண்ட் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். சரிங்களா? ஆரம்பத்துல இருந்து எப்படி லிபரலா போச்சோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம், மாத்திடுறோம். அது கடைசி நேரங்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டுருச்சு, முடிக்கக்கூடிய நேரத்துல அதை நம்ம கொடுத்துட்டோம். அதனால அந்த சி டீமுக்கு கடைசியா அங்க பொறுப்பாளர் எக்ஸ்ட்ரா போடப்பட்ட அந்த கேள்விக்கு உண்டான பதில அடிச்சிருங்க. சரிங்களா? புரிஞ்சுச்சா? பி டீம் இப்ப பதில் தெரியலன்னா சி டீமுக்கு மாத்திரலாமா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வந்த தூதர்களை கேலி செய்தவர்களுடைய நிலை என்ன? அதுவே வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டது. எந்த டீம் சொன்னீங்க? இப்ப பி டீம். அடுத்து சி டீம் கேள்விக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டாங்களா? ஏன்னா தொழுகை சம்பந்தமா நேற்று கேள்வி கேட்டீங்க. இரவு தொழுகை சம்பந்தமா நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கும் போது அங்க கொஞ்சம் ஒது செய்யற நிலை இருந்தனால சரியா விளங்கலன்னு சொல்லி இருக்கிறீங்க. அதுக்குண்டான பதிலை இப்ப சொல்றோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருக்கிறீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்கிட்ட ஆண்கள் சைடு அமைதியா இருங்க. அதாவது வந்து வித்ரு தொழுகை தொழுத பிறகு தொழலாமான்னு சொல்லி கேட்டா, வித்ரு தொழுகை தான் இறுதி தொழுகையாக ஆக்கிக் கொள்வது சிறந்தது. அதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அனுமதி இருக்கிறதான்னு கேட்டா, வித்ரு தொழுகைக்கு பிறகு தொழுவதற்கு உண்டான அனுமதி இருக்கிறது. ஒருவர் தனிப்பட்ட முறையில விருப்பப்பட்டால் அவர் 2 ரக்காயத்து 200 ரக்காயத்து கூட தொழலாம். ஆனா இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 ரக்காயத்து வரைக்கும் தொழுது காட்டியிருக்கிறாங்க. ஒரு நேரத்துல 8 ரக்காயத்து பிளஸ் 3 ரக்காயத்து தொழுது இருக்கிறாங்க. ஒரு நேரத்துல வந்து 4 ரக்காயத்து பிளஸ் 5 ரக்காயத்து தொழுது இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு டைம்ல 10 ரக்காயத்து மட்டும் தொழுது இருக்கிறாங்க. ஒரு நேரத்துல 7 ரக்காயத்து ஃபுல்லாமே எந்த இடையில சலாம்லாம் கொடுக்காம ஒரே ஷாட்ல 7 ரக்காயத்து தொழுது இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரே ஷாட்ல 9 ரக்காயத்து தொழுது இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு தடவை என்ன பண்ணிருக்காங்க, 12 ரக்காயத்து பிளஸ் வந்து 1 ரக்காயத்து தொழுது இருக்கிறாங்க. அதனால அதிகபட்சமாக ஜமாத்தாக தொழும் பொழுது 12 ரக்காயத்து வரைக்கும் தொழுதுக்கலாம். ஆரம்பத்துல முதல்ல வந்து ஜமாத்தோட வந்து 8 ரக்காயத்து தொழுதுட்டாரா, அவர் வித்திர தொழுதுட்டாரு. சரி நம்ம அதுக்கப்புறம் வர மாட்டோம். ஒருவேளை வந்துட்டாரு, பள்ளிக்கே வந்துட்டாரு, ஒரு 4 ரக்காயத்து வரைக்கும் அவர் ஜமாத்தா தொழுதுக்கலாம். ஆனால் மறுபடியும் வித்திரு தொழக்கூடாது. வித்திரு என்பது ஒரு இரவுக்கு ஒரு முறை மட்டும்தான். 12 ரக்காயத்து வரைக்கும் ஜமாத்தாக தொழலாம். 2 ரக்காயத்து இல்ல, 200 ரக்காயத்து இல்ல, 2000 ரக்காயத்து கூட தனிப்பட்ட முறையில் தொழுதுக்கலாம்.
ஆனா சக்தி இருக்கணும். அல்லாஹ் என்ன ஆக மாட்டான், நம்ம சலிப்படைகிற வரைக்கும் அல்லாஹ் சலிப்படைய மாட்டான். சரிங்களா? புரிஞ்சுச்சா? கேள்வி கேட்டவங்களுக்கு கேட்டுக்கிறோங்க. சரி, இப்ப என்ன கேள்வி கேட்டோம்? சி டீமுக்கு கேட்கவே இல்லையா? சரி, இல்ல, பாஸ் ஆகிற கொஸ்டினுக்கு பதில் சொன்னா மார்க்கு. திரும்பி அவங்களுக்கு ரிப்பீட் கேள்வி கேட்கப்படாது. அந்த கடைசியில சி டீமுக்கு நேற்று ரிப்பீட் கேள்வி கேட்டதுனாலதான் அதான் கடைசியா சொன்னதுக்குதான் நீங்க வந்து சி டீம் நேற்று மட்டும் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது முடிய போற நேரத்துல அது வந்து எல்லாருக்கும் ஏற்புடையதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால நம்ம அந்த சி டீம் கொடுக்கப்பட்டதை கேன்சல் பண்ணிட்டோம். சி டீம் ஏற்கனவே ஒரு பதில் சொல்லிட்டாங்க. பி டீமால் சொல்லப்படாத கேள்விக்கு சி டீம் பதில் சொல்லிட்டாங்க. கூடுதலா முடிக்க போற நேரத்துல ஒரு கேள்வி கேட்டோம்னா அதை மட்டும் நம்ம ரத்து பண்றோம். சரிங்களா? சி டீமுக்கு கூடுதலா ஒரு கேள்வி கேட்டோம். பி டீமோட பதில் அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஆனா சி டீமுக்கு மறுபடியும் கேள்வி கேட்டதுனாலதான் வந்து உங்களுக்கு மத்தியில் அது ஒரு ஆமா, நீங்க யாரு விடுபட்டுச்சுன்னா அது அடுத்தவங்களுக்கு போயிடும். அவ்வளவுதான். கூடுதல வந்து அவங்களுடைய ரவுண்டுக்குன்னு உண்டான கேள்வி கிடையாது. இல்ல, நாளையில இருந்து ஆரம்பிச்சிருவோம். 12:30 யாரு வந்தாலும் வரலனாலும் ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? இன்ஷால்லா அடுத்த வாட்டி வந்து 12 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். இதே பகுதியில இருந்தோம்னா இன்ஷால்லா. அடுத்த கேள்வி வந்து சி டீமுக்கு, வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை யாருக்கு உரியன? ஓகே, மாஷா அல்லாஹ். சில நாளைக்கு மைக்கு வந்துடும். இன்னைக்கு ஒரு நாள் சமாளிப்போம். அடுத்து யாருக்கு? பெரியவங்களுக்கு கேட்கணுமா? ஆண்கள் பகுதி. அதான் அபூஜகளுடைய மகன் பெயர் என்ன? அதானே கேட்டோம். அது கேளுங்க. இக்ரிமா. சரிங்களா? ரெண்டு பேருமே ரொம்ப மதி படைச்சவங்க. அபூலஹபும் வந்து ரொம்ப மதி உள்ள ஆளு, இக்ரிமாவும் ரொம்ப மதி உள்ள ஆளு. ஆனா அவரு யாரு? இக்ரிமா யாரு? இக்ரிமா யாருங்க? சகாபி. இக்ரிமா வந்து சகாபி. சரி, அடுத்து பசங்களுக்கு எல்லாம் பெரிய பசங்களா தான் இருக்கீங்க. நல்லா டாப்பான கேள்வியை கேட்டுருவோம். அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? யாரு பாது? இந்த கடைசியில முழுசா சொல்லணும். மைக்க கொடுங்க அவன்கிட்ட. யாரு வந்து முடியாதுன்னு சொன்னது யாரு? அவன்கிட்ட கொடுங்க மைக்க. முழுசா சொல்லு. ஏன்னு சொல்லு. எங்க முடியும் எங்க முடியாதுன்னு சொல்லணும் எனக்கு. சொல்லு. அது சொல்லு மைக்கில. பரவாயில்ல. டக்குன்னு சடனா யோசிச்சுட்டான். தயார் பண்ணா கரெக்டா வந்துருவான் இன்ஷா அல்லாஹ். சரி, மாஷா அல்லாஹ். பேர் என்ன? ஹாரிஸ். சடனா யோசிச்சுட்டானே. அடுத்து வந்து ஏ டீம். இருங்க, பெண்கள் வந்து ரொம்ப நேத்துல இருந்து வந்து என்ன நீங்க இப்படி பண்றீங்கன்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு போகட்டும். பெண்கள் பதில ஏ டீமுக்கு, அல்லாஹ்வை தவிர வேறு பொறுப்பாளர்களை எடுத்துக்கொள்ளலாமா? அல்லாஹ்வை தவிர வேறு பொறுப்பாளர்களை எடுத்துக்கொள்ளலாமா? என்னங்க இது? அமைதியா நிசப்தமா இருக்காங்க. மைக்கு ஒர்க் ஆகுதா? மைக்க லைட்டா தட்டி பாருங்க. சரி, தொடர்ச்சி. ஏன்? எதனால?
பொறுப்பாளர்களை இல்லங்க, ஒருத்தர் பொறுப்பாளருடைய வேலை என்ன? இப்ப அனாதைகள்ல வந்து பொறுப்பாளர்கள்னு சொல்லி ஆக்குறாங்கல்ல, இந்த பொறுப்பாளருடைய வேலை என்ன? அந்த அனாதை பிள்ளைங்களுக்கு பேசாதீங்க, கேப் விட்டு உட்காருங்க. நீங்க இங்க வாங்க, ஒரு ஆள் இங்கிட்டு வா, ஒரு ஆள் இங்கிட்டு உட்காரு. ரிஸ்வி வாங்கிட்டு வா, நீ வா, நீ இங்கிட்டு வந்துரு. போதும் டிஸ்கஸ் பண்ணது, சீக்கிரம் சொல்லுங்க. ஏ டீம் பொறுப்பாளர்களுடைய வேலை என்ன? பாதுகாக்கிறது மட்டும்தானா? எப்படிங்க வாழ்வாங்க இந்த உலகத்துல? வாழ்றதுக்கு என்ன அவசியம்? மெயினா என்ன அவசியம்? இப்ப உலகத்துல வாழ்றதுக்கு என்ன அவசியம்? அப்ப அல்லாஹ்வை தவிர வேறு பொறுப்பாளர்களை எடுத்துக்கொள்ளலாமா? கூடாதுன்னா ஏன் கூடாது? அவன் தான் உணவளிக்கிறான். ஓகே, சரி. அடுத்த கேள்வி வந்து பி டீம். மறுமை நாளில் உண்மையான வெற்றி எது? மறுமை நாளில் உண்மையான வெற்றி எது? கஷ்டம். உண்மையான வெற்றி அந்த நாள்ல வந்து நம்ம வேதனை இல்லாம இருக்கணும், அதுதான் பெரிய வெற்றியே. ஏன்னா இங்க நம்ம படுற மாதிரியான வேதனை கிடையாதுங்க. சரி, அடுத்து வந்து சி டீம். ஒரு வானவரை தூதராக அனுப்பியிருந்தால் அவர் எந்த வடிவில் இருந்திருப்பார்? சி டீம். மனித வடிவிலே அனுப்பியிருப்போம். முடிச்சாச்சு. யாருக்கு? ஆண்கள் பகுதி இல்லையா? இந்த கேள்வி கேளுங்க. ஆண்கள் பகுதி. மலக்குமார்கள் மாணவர்கள் தொழும் பள்ளியின் பெயர் என்ன? மலக்குமார்கள் மாணவர்கள் தொழும் பள்ளியின் பெயர் என்ன? பைத்துல் மாமூர். பசங்களுக்கு என்னாச்சு? மறுமையில பார்க்க முடியும், அவனுடைய உருவத்திலே பார்க்க முடியும். அதாவது வந்து இந்த உலகத்துல சம்பந்தப்பட்டு எங்கெங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய உருவம் சம்பந்தமா வருகிறதோ அதுக்கு நேரடியா தாவில் பண்ணக்கூடாது. மறுமையில சம்பந்தமா அல்லாஹ்வுடைய உருவம் சம்பந்தமா எதெல்லாம் வருதோ அதை அப்படியே தாவில் பண்ணிட வேண்டியது. இப்ப வந்து அல்லாஹ் வந்து நீங்க வந்து காலில் தொழும் போது வந்து வானத்துல இறங்கி வரான்னு சொல்லி சொன்னா அப்ப நம்ம என்ன ஐடியா பண்ணுவோம்? அல்லாவே இறங்கி வரான், நல்லா அரிசியில தான் இருப்பான், அவனுடைய ரஹமத்து வரும் அப்படின்னு அர்த்தம். ஆமா, பார்க்க முடியும், கண்டிப்பா அவனுடைய உருவத்தை பார்க்கணும். அதாவது எந்த அளவுக்குன்னா வந்து முழு நிலவை எப்படி நம்ம பாக்குறோமோ அந்த மாதிரி முழு நிலவை யாராவது மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. அதை எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி நாளைக்கு மறுமையில அல்லாஹ் முழுமையாக பார்ப்போம். யாரு கேட்கணும் கேள்வி? பசங்களுக்கு. இந்த கேள்வி கேளுங்க. ஒரு காரியத்தை அல்லாஹ் செய்ய நாடினால் என்ன செய்வான்? உமர் பாருங்க, நாடினால் நடக்கும். என்ன சொல்லுவான்? அல்லாஹ் வந்து ஒரு காரியத்தை செய்ய நாடிட்டானா என்ன ஆர்டர் போடுவான்? குன் ஃபயகுன். மாஷா அல்லாஹ். குன் ஃபயகுன்னா என்ன அர்த்தம்? ஆகுக. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க? ஹக்கீம் இல்லையா? அடுத்து பெண்கள் பகுதி. ஏ டீமுக்கு அல்லாவின்
மிகப்பெரிய சாட்சியம் எது? ஏ டீம். மிக பெரும் சாட்சியம் எது? யாருடைய சாட்சி மிக பெரியது? அவங்களுக்குள்ளே ரொட்டேஷன் விட்டுருவோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். மிகப்பெரிய சாட்சியம். சரி, கேள்வி வேற மாதிரி கேக்குறேன். மிகப்பெரிய சாட்சியாளன் யார்? சத்தம் இங்க கேட்கல, மைக் வேலை செய்தா. மிகப்பெரிய சாட்சியாளன் அல்லாஹ். சரிங்களா? அதனுடைய கண்டினியூட்டி என்ன? குர்ஆன் மூலம் மக்களை எச்சரிப்பதே தூதரின் பணி. சரிங்களா? தூதருடைய பணி என்ன? குர்ஆனின் மூலம் எச்சரிப்பது. சரி, அடுத்து பி டீமுக்கு. அல்லாஹ்வின் ஆதிக்கம் எத்தகையது? அல்லாஹ்வுடைய ஆதிக்கம் யார் மீது செலுத்துவான்? இப்படி கூட பதில் சொல்லலாம். கேள்வியை இலகுவாக்கி இருக்கிறவங்களுக்கு. தன் அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவான். ஏஐ கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டா நீங்க கரெக்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, அடுத்த கேள்வி சி டீமுக்கு. வேதம் வழங்கப்பட்டவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு அறிவார்கள்? மாஷா அல்லாஹ். என்ன கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியா போயிட்டே இருக்கோ, யாரும் விட மாட்டேங்கிறீங்களா? படிச்சுட்டு வந்தீங்களோ? சரி, அடுத்து யார்? ஆண்கள் பகுதிக்கு. ஆண்கள் பகுதி. தன்னை நபி என்று கூறிய பொய்யன் முசைலமா கொல்லப்பட்ட போர் எது? தன்னை நபி என்று கூறிய பொய்யன் முசைலமா கொல்லப்பட்ட போர் எது? முசைலமா. கொஸ்டின் ரிப்பீட் பண்ணவா? தன்னை நபி என்று கூறிய பொய்யன் முசைலமா கொல்லப்பட்ட போர் எது? யமாமா போர். சரி, இதே ஆண்கள் பகுதிக்கே கொடுக்குறோம். சரி, அடுத்த ரவுண்ட்ல கொடுப்போம். அதுக்கு பசங்களுக்கு கேள்வி கேட்போம். பசங்களுக்கு இந்த கேள்வி கேளுங்க. பசங்க கவனிங்க. எந்த தொழுகையை நபிகளால் தாமதப்படுத்தி தொழ விரும்புவார்கள்? எந்த தொழுகை? எந்த தொழுகைய? இல்ல இல்ல, தகஜத்து அவங்க ரசூலுல்லாஹ் தனியா தொழுவாங்க. இஷா. சரி,
எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டாங்க. வஜர் ஒரு ஆளு, மகன் ஒரு ஆளு, விஞ்ஞான சுதாரிச்சுட்டாங்க. சரி, ஏ டீமுக்கு. பெண்கள் ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? அமைதியா இருங்க. ஏ டீமுக்கு மறுமை நாளில் இணை வைத்தவர்களிடம் என்ன கேட்கப்படும்? மறுமை நாளில் இணை வைத்தவர்களிடம் என்ன கேட்கப்படும்? சரி, அடுத்து வந்து பி டீமுக்கு. அநீதி இழைத்தவர்கள் யார்? அநீதி இழைத்தவர் யார்? என்னங்க பி டீம்ல கேள்வி புரியுச்சா? இல்ல, படிச்சதை சொல்லுங்க, பொதுவா சொல்லக்கூடாது. பொதுவான கேள்வி கிடையாதுல்ல, உங்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்துருக்குறோம். அதன் அடிப்படையில தான் நீங்க பதில் சொல்லணும். இணை அதாவது வந்து அநீதி இழைத்தவர் வந்து ரெண்டு கேட்டகரியா உள்ளவங்க. அந்த 6வது அத்தியாயத்துல 2 கேட்டகரியா சொல்லப்பட்டிருக்கு. அநீதி இழைத்தவர்கள் யார்? சி டீமுக்கு மாத்திரலாமா? சி டீம். அநீதி இழைத்தவர் யார்? அநீதி இழைத்தவர் இது படிச்சுட்டு பொதுவா சொல்லுவாங்க, ஒன்னொன்னா சொல்லுவாங்க. சொல்றீங்களா நீங்க? பெண்கள் பதில என்ன? சரி, ஓகே. சி டீமா பி டீமா? யாரு? சி. அமைதி அமைதி. பதில் சொன்ன டீம் மட்டும் யார்? சி டீம் தானே? ஓகே. சரி, அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் பகுதிக்கு. ஹஜ் உம்ரா போனவங்களுக்கு தான் அது பதில் சொல்ல முடியும். கேட்கலாமா? சரி, கேளுங்க, இது கேளுங்க. ஹஜ் உம்ராவுக்கு செல்பவர்கள் தங்கள் வழிபாடுகளை துவக்க வேண்டிய எல்லை எது? ஹஜ் உம்ரா செல்பவர்கள் தங்கள் வழிபாடுகளை துவக்க வேண்டிய எல்லை எது? எல்லை ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரவங்களுக்கு ஒவ்வொரு எல்லை வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி வந்து அந்த ஹஜ் உம்ரா செல்லக்கூடியவர்கள் இங்க இருந்து இந்தியாவில இருந்து செல்லக்கூடியவர்களுக்கு உண்டான எல்லை எது? இந்தியா மட்டும் இல்ல, இந்த ஆண்கள் பகுதி பொதுவா இஸ்லாம். ஆமா, சரி. ரெண்டும் ஒண்ணுதானே? சரி, உங்களுக்கு அடுத்து ஒரு கேள்வி, எக்ஸ்ட்ரா கேள்வி நான் கேட்டுறேன். பி டீம் தானே இப்ப கேக்குறீங்க, கிளைம் பண்றீங்க? சரி, ஓகே.
இதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க ஆண்கள் பகுதியில ஆமா. சரி விடுங்க, அது கொஞ்சம் கஷ்டம். வேற வேற கேள்வி கேக்குறேன். சரி விடுங்க, வேற கேள்வி கேக்குறேன். சரி, ஆண்கள் பதில இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அமைதியா இருங்க. பெண்கள் பதில் அமைதியா இருங்க. இல்ல பி டீமுக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு கேள்வி கேட்டு வந்துடும். பொய் சத்தியம் செய்யக்கூடியவர்கள் என்ன காரியம் செய்து சொன்னார்கள்? பொய் சத்தியம் செய்தவர்கள் என்ன கூறினார்கள்? பி டீம் அந்த 6வது அத்தியாயத்திலே. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, பொய் சத்தியம் செய்தவர்கள் என்ன கூறுவார்கள்? சொல்ல போனா நான் ஆர்டர் படியே கூட இன்னைக்கு வரேன், வரிசைப்படி தான் வந்தேன் இவ்வளவு நேரம். ஆனா இப்ப இடத்துல மாத்துவேன். நான் ஆர்டர் படியே கொஞ்சம் தான் முன்ன பின்ன வரேன். ஓகே, பி டீம் கொண்டு போட்டு. சரி, இப்ப அடுத்து வந்து யாரு கேட்கணும்? ஆண்கள் பகுதிக்கு அந்த பெண்டிங் இருக்கோ? ஆண்கள் பகுதி. தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் இடையில் வேறுபாடு காண்பவர்களோடு போராடுவேன் என்றவர் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. பசங்களுக்கு கவனிங்க, இந்த கேள்வி கேளுங்க. நபிகளார் எப்போது உறங்குவதை வெறுப்பார்கள்? படிச்சுவாங்க, சொல்லுங்க. எல்லாம் வந்துருச்சு, கரெக்டா சொல்லணும் எனக்கு. சொல்லுங்க. இஷா மட்டும் சொல்லக்கூடாது. இஷாக்கு எப்ப? நபிகளார் எப்போது உறங்குவதை வெறுப்பார்கள்? ஆண்கள் பகுதியில இல்ல, கரெக்ட் தான். ஆனா மகரிப் இஷாவுக்கு முன்னாடி. ஜம்ஷித் பாய் 8 மணின்னு சொல்லக்கூடாது. 8 மணி இந்த டைமிங் எல்லாம் வந்து வேரி ஆகும். ஒவ்வொரு நாட்டுக்கும் டைமிங் இருக்குல்ல, அது வேரி ஆகும். அப்படி சொல்லக்கூடாது, சரியா? இஷா வந்து 7 மணிக்கு இன்னைக்கு இஷா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? எங்க 8:30க்கு ஆரம்பிக்குது தெரியுமா உனக்கு? உங்க அண்ணன் கேட்கிற, அவனாவது கத்து கொடுப்ப. உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வாங்க, என்ன எத்தனை மணிக்கு சொல்றாங்க? 7:30 மணிக்கு சொல்லுவாங்க. சரி, அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பதில ஏ டீமுக்கு.
மற்றவர்களை தடுப்பவர்களின் நிலை என்ன? மற்றவர்களை தடுப்பவர்களின் நிலை என்ன? அவங்க வரிசையா படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு புரியும். பொதுவான கேள்வினா தான் இப்படி கேட்க முடியும். அவங்க தான் படிச்சுட்டு வந்திருக்காங்கல்ல. ஏ டீம் ஏ டீம். சொல்லிட்டாங்களா? கையில நோட்ஸோட உட்காந்துருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து வந்து பி டீம். மறுமையை மறுப்பவர்களின் வாதம் என்ன? மறுமையை மறுப்பவர்களின் வாதம் என்ன? ரிப்பீட் பண்ணுங்க, கொஞ்சம் மைக்க கிட்ட வச்சு சொல்லுங்க. சரி, பேசாதீங்க, கேப் விட்டு உட்காராதீங்க, எல்லாத்தையும் நோக்கி கொடுங்க. இப்ப எந்த டீமுக்கு கேட்டோம் கேள்வி? சி டீம் கேட்கணுமா? தமக்கு எதிரானவர்களின் பொய் அவர்களுக்கு உதவுமா? தமக்கு எதிரானவர்களின் பொய் அவர்களுக்கு உதவுமா? முழுமையா சொல்லுங்க. தமக்கு எதிராக பொய் கூறுகின்றவருடைய பொய் அவர்களுக்கு உதவுமா? இல்ல அந்த கேள்வி இல்ல. தமக்கு எதிராக பொய் கூறியோர்களுக்கு அந்த பொய் அவர்களுக்கு உதவுமா? ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். உதவுமா? எப்படி உதவும்? சரி, கேள்வி வந்து நீங்க அல்லட்டா அந்த வசனத்தை எனக்கு ஃபுல்லா படிச்சு சொல்லுங்க. தமக்கு எதிராக பொய் கூறியவருடைய பொய் அவர்களுக்கு உதவுமா? கேப் விட்டு உட்காருங்க, முன்னாடி வாங்க, வருஷத்தை தள்ளி உட்காரு. என்னாச்சு? சி டீம் பாஸ் பண்ணிடலாமாமா? ஆண்கள் பகுதிக்கு, பெண்கள் பகுதியில் தான் பாஸ் பண்ணுமா? ஏ டீம் ஒரு நிமிஷம் இருங்க. யாரு கேள்வி கேட்டோம்? சி டீமுக்கு தானே கேட்டோம். அப்ப ஏ டீம் சொல்லுங்க. கரெக்டா சொல்லிட்டாங்களா? ஏ டீமுக்கா யாரு பதில் சொன்னது? இல்ல, பதில் யார் சொன்னது? இல்லங்க, இந்த ஒரு நிமிஷம், இந்த கேள்வி யாரு கேட்கப்பட்டுச்சு? இருங்க விலங்கல நீங்க சொல்றது. மைக்கு யாராவது ஒருத்தவங்க கிட்ட பிடிச்சு சொல்லுங்க.
கேள்வி கேட்டது சிடிஎம் கேட்டோம்ல, பதிலும் சிடிஎம் சொல்லிட்டீங்களா? சிடிஎம் சொல்லிட்டாங்களாம். சரி சரி. இல்ல பதில் சொல்லிட்டாங்க. மைக்கு சரியில்லை, நாளைக்கு நிமிஷம் மைக் வந்துடும். நாளைக்கு பக்காவான மைக் வந்துடும். அதுல இன்னைக்கு சரி. அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் பகுதிக்கு. இந்த இது கேளுங்க. ஆண்கள் பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தில் யாருடைய காலடி ஓசையை கேட்டார்கள்? நாங்க மைக் சரி சரி. மாஷா அல்லாஹ். சரி. அதனால இப்ப ஆண்களுக்கு இன்னொரு கேள்வியும் கேட்டுருவோம். அடுத்த கேள்வியும் கேளுங்க. இந்த இது கேளுங்க. ஆண்கள் பகுதி. இதில் எந்த நபி தோழரை கபலிட முழுமையான ஆணை இருக்கவில்லை? இதில் எந்த நபி தோழரை கபலிட முழுமையான ஆணை இருக்கவில்லை? ஆரம்பத்துல தலைய மறைச்சா காலுக்கு தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. எந்த நபி தோழர்? இல்ல டைமிங், அதாவது நாங்க செகண்ட் கவனிச்சுட்டு தானே இருக்கிறேன். 10 செகண்ட் பாப்பேன். கேள்வி கேட்டோம்னா 10 செகண்ட், அதிகபட்சமா 15 செகண்ட்குள்ள அடுத்து மாத்திடுறோம். இங்க மைக் கொடுங்க. முஸாஃப் இப்னு உமர். சரி. நேற்று வந்து இரண்டாவது உமர் பத்தி கேட்டீங்கல்ல. இரண்டாவது உமர் வந்து அவருடைய தந்தை தான் அப்துல் அஜீஸ். அவருடைய தந்தை யாருன்னா மர்வான். மர்வானுடைய பேரன். எந்த மர்வான்? இப்ப நபித்தோழர் பிடிச்சி இருப்பாரு. பெருநாள் தொழுகையில வந்து ஃபர்ஸ்ட் பயான் ஆரம்பிப்பாரு. அப்ப நபித்தோழர் வந்து பிடிச்சி இருப்பாரு மர்வான. இது வந்து நபி வழிக்கு மாற்றமானது. முதல் தொழுகையை நடத்து, அப்புறம் வந்து நீ பயான் பண்ணணும். தொழுகையை முடிச்சு பயன் பண்றதுக்குள்ள மக்கள் எல்லாம் போயிடுறாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் பயன் பண்ணிடுறேன். ஆட்சியாளரோட நிலைமையா அப்படி இருந்துச்சு. சரிங்களா? அந்த மருவானுடைய பேரர் தான். ஆனா இவருடைய ஆட்சி, உமர் இரண்டாவது உமருடைய ஆட்சி ரொம்ப நீதியாகவும் நேர்மையாகவும் இருந்துச்சு. ரொம்ப அதான் சொல்லிட்டேன். உமர் பின் அப்துல் அஜீஸ் இப்னு மர்வான் ஆட்சியாளர் தான். அதனாலதான் புடிச்சு இழுத்தாரு அந்த மர்வான் தான். அதுதான் சொல்றேன். சரி. அடுத்த கேள்வி வந்து இப்ப யாரு கேட்கணும்? பசங்களுக்கு. இதை கேளுங்க. இதை ஒரு நிமிஷம். இதை கேளுங்க. அனைத்து கட்டளைகளையும் முழுமையாக நிறைவேற்றியவர் என்று புகழப்பட்டவர் யார்? புகழப்பட்ட நபி. நபி எல்லா கட்டளையும். சரி, ஒரே ஒரு குழுக்கு தரேன் பசங்களுக்கு. அவர் வந்து அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டு. முகமது நபி வந்து அல்லாஹ் ஃப்ரெண்ட் ஆகினார். அல்லாஹ் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகினார்னா இல்ல பசங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சரி. சரி 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 சரி. அப்ப பசங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்டுருவோம். இந்த கேள்வி கேளுங்க. எந்த தொழுகையை விட்டவரின் அமல்கள் அழிந்து விடும்? எந்த தொழுகையை விட்டவரின் அமல் அழிந்து விடும்? இல்ல, கை மட்டும் தான் தூக்கணும். இல்லை. கேள்வி ரத்து செய்யப்படுகிறது. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. கேன்சல். கேள்வி கேன்சல். யார் அசர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவர் இந்த உலகத்து புகாரி 553. நான் அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன்.
சரி, அடுத்து ஏடிஎம்முக்கு டைமிங் கவனிங்கண்ணே. இது மக்கள் இறை தூதரை பொய்யர் என்பது குறித்து அல்லாஹ் என்ன கூறுகிறான்? மக்கள் இறை தூதரை பொய்யர் என்று சொன்னது குறித்து அல்லாஹ் என்ன கூறுகிறான்? மாஷா அல்லாஹ். அடுத்து பி டீம். இந்த உலக வாழ்வு எத்தகையது? பி டீம். இந்த உலக வாழ்வு எத்தகையது? 10 செகண்ட் ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு, சீக்கிரம் சொல்லுங்க. உலக வாழ்வு எத்தகையது? மைக்க கிட்ட வச்சு சொல்லுங்க. இல்ல அவங்க பெண்கள் போய் சொல்லுங்க. இப்ப ஏற்கனவே சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? கருத்தை சொல்றீங்களா இல்ல வசனத்தை படிக்கிறீங்களா? எத்தனாவது வசனம் படிக்கிறீங்க? இல்ல, பாஸ் பண்ணிடலாமா? சரி, இப்ப இருந்து டைமிங் எடுத்துக்கிறேன். 10 செகண்ட். 2 4 சிம்பிள். இதுதான் பொதுவான கொஸ்டின். இந்த உலக வாழ்க்கை எத்தகையதுங்கிறது சாதாரண கொஸ்டின். அது இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் 5 ஓருக்கு மறுமையே சிறந்தது. எந்த டீம் சொன்னீங்க? இப்ப பி டீம். கொஞ்சம் பதட்டப்படாம பதில் சொல்லுங்க, நிதானமா இருங்க, சரிங்களா? அடுத்த கேள்வி சி டீம். கவனிங்க, அமைதியா இருந்தீங்கன்னா கவனிக்க முடியும். இறைவன் முன் நிறுத்தப்படும் போது அவர்களுக்கு என்ன கூறப்படும்? சி டீம். இறைவன் முன் நிறுத்தப்படும் போது அவர்களுக்கு என்ன கூறப்படும்? டைமிங் ஆரம்பிச்சிருச்சு. 25. அது சமயம் இறைவன் கேட்பார், இது உண்மை அல்லவா என்று. ஆம், எங்களுடைய ரப்பின் மீது ஆணையாக நீதான் என்று எவரும் கூறுவார்கள். அப்போது நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தால் வேதனையை அனுபவிங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். சரி, அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் பகுதிக்கு, பெரியவங்களுக்கு. இதை கேளுங்க. ஆண்கள் பகுதி. ஒரு ஆட்டையாவது வலிமாவாக வழங்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபி தோழர் யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. சரி, அடுத்த கேள்வி பசங்களுக்கா? யார் தங்கிய இடத்தை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளை சொன்னார்? யார் தங்கிய இடத்தை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளை சொன்னார்? அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட் அவரு. இந்தா கொடுங்க மைக்க கொடுங்க. சொல்லிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஃபர்கானா? ஃபர்கான். பரவாயில்ல, கை தூக்கிட்டாங்களே. உனக்குதான் வாய்ப்பு கொடுத்தாச்சு ஏற்கனவே. சரி, ஏ டீம். அல்லாவின் சந்திப்பை பொய்யென்ன கருதியவர்களின் நிலை என்ன?
அல்லாவின் சந்திப்பை பொய்யென கருதியவர்களின் நிலை என்ன? இல்லையாங்க, கேள்வி வேணுமா ரிப்பீட் பண்றேன். அல்லாவின் சந்திப்பை பொய்யென கருதியவர்களின் நிலை என்ன? சுமப்பார்கள். சரி. அற்புதம் குறித்து பி டீமுக்கு, அற்புதம் குறித்து மக்களின் கேள்விக்கு பதில் என்ன? அற்புதம் குறித்து, அதாவது இவருடைய இறைவனிடமிருந்து இவருக்கு அற்புதம் அருளப்பட்டிருக்க வேண்டாமா என்ற கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? உங்க கேள்வியே உங்களுக்கு இலவாக்கிட்டேன். பி டீமுக்கு பாஸ் இல்ல, இந்த டைம் இருக்குல்ல, 22 ஆயிருக்கு, இன்னும் 10 நிமிஷம் 10 செகண்ட் ஆகும். மறுபடியும் சொல்லணுமா? இவரது ஏங்க நீங்க பி டீம் வந்து இங்க பாத்தீங்க, அதுக்குள்ள டக்கு டக்குன்னு நோட்ஸ் வரிசையா. இவரது இறைவனிடமிருந்து இவருக்கு அற்புதம் அருளப்பட்டிருக்க வேண்டாமா என்று கேட்டோருடைய கேள்விக்கு பதில் என்ன? அஞ்சு செகண்ட், இன்னும் 3 செகண்ட் இருக்கு. ஆயிடுச்சு. சி டீம், சி டீம் சொல்லுங்க. சொல்ல போனா பி டீமுக்கு தான் எல்லாம் கொஞ்சம் இதுவாவே வருது, இலகுவாவே வருது. சி டீம், இவரது இறைவனிடமிருந்து இவருக்கு அற்புதம் அருளப்பட்டிருக்க வேண்டாமா என்ற கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் என்ன? அல்லாஹ்வுக்குரிய பதில் என்ன? ஓகே, மாஷா அல்லாஹ். சி டீம். அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் பகுதி. கேப் விட்டு உட்காருங்க பசங்க, பேசாதீங்க. இதை கேளுங்க. ஆண்கள் பகுதி. கண்ணியமிகு காயிதம் இல்லத் சாஹிப் அவர்களின் இயற்பெயர் என்ன? கண்ணியமிகு காயிதம் அரசியலுக்கு அப்பப்ப கேட்போம். இஸ்மாயில் சாஹிப். இந்த பாடம் நடத்தும் போது நாங்க லீவு போட்டோம். சரி. இந்த கேள்வி கேளுங்க பசங்களுக்கு. பசங்க இந்த பாருங்க, துவா தான். இந்த துவா நிறைய தடவை படிச்சிருப்பீங்க, கவனிங்க. இறைவனின் கட்டளையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அவர்கள் எந்த வார்த்தையை கொண்டு தௌபா செய்தார்கள்? இறைவனின் கட்டளை மீறி ஆதம் இல்ல 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 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இறைவனுடைய கட்டளை மீறிய பிறகு எந்த வார்த்தையை கூறி துவா செய்தாங்க? பிஸ்கட் சாப்பிட வாசியா. அப்ப ஆண்கள் பெண்கள் பகுதிக்கு போயிடும்.
சரி, பெண்கள் பகுதிக்கு ஏ டீமுக்கு கேள்வி. முந்தைய தூதர்கள் எவ்வாறு நடந்து கொண்டனர்? பெண்கள் பகுதி ஏ டீம், மைக்க கீழே வைங்க. பிஸ்கட்டை சிந்தாம சாப்பிடுங்கப்பா, இப்ப துறவு நடக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. பெண்கள் பகுதியில ஏ டீம், முந்தைய தூதர்கள் எவ்வாறு நடந்து கொண்டனர்? நடந்து கொண்டனர். மெயினா என்ன, அவங்க தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட போது என்ன பண்ணப்பட்டாங்க? தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட போது என்ன பண்ணாங்க? எப்படி நடந்துகிட்டாங்க? நீங்க படிச்ச வசனம் கரெக்ட் தான், முழுமையா படிக்க மாட்டேங்கிறீங்க. நான் நேத்தே சொன்னேன், நீங்க மத்த மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்க. இப்ப பரிகசிக்கப்பட்டிருந்தாருன்னு சொன்னீங்கல்ல, இருங்க பரிகசிக்கப்பட்டிருந்தார் சொன்னீங்கல்ல, பரிகசிக்கப்பட்டிருந்தாருன்னா என்ன அர்த்தம்? சரி, அப்ப இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு, இந்த பழைய மத்த டிரான்ஸ்லேஷன்லாம். அதுதான் நான் நேற்று சொன்னேன், பிளே ஸ்டோர்ல எல்லோ கலர்ல வந்து பிஜே மொழிபெயர்த்த தமிழ் பிஜே குரான் சொல்லி இருக்கும். அதுல நீங்க வாசிங்கன்னா நம்ம நடைமுறையில இருக்கக்கூடிய வார்த்தைகள் இலகுவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கும். அது எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி இந்த வசனத்தை ஃபுல்லா படிங்க. அமைதியா இருங்க பசங்க, அமைதியா இருங்க, கேப் விட்டு உட்காருங்க. மெயினான கான்செப்டே அதுல வரல. சரி, ஓகே, நீங்க படிச்சது தானே சொல்ல முடியும். மெயினா வந்து தொல்லை கொடுக்கப்பட்ட போது அவங்க சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பொறுமையா இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்து பி டீம். அடுத்த கேள்வி பி டீமுக்கு வந்து, உயிரினங்கள் மற்றும் பறவைகள் பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான்? உயிரினங்கள் மற்றும் பறவைகள் பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான்? இங்க வாங்க, முன்னாடி வாங்க. நீங்க எல்லாம் இங்க 3 பேர் டீம், இங்க வாங்க, முன்னாடி வாங்க. என்னங்க ஆச்சு பி டீம்? இஸ்லாம். மறுபடியும் சொல்லுங்க, இப்ப மைக்க கிட்ட வச்சு சொல்லுங்க. சரி, வேதனை வரும்போது மனிதன் யாரை அழைப்பான்? சி டீம். வேதனை வரும்போது மனிதன் யாரை அழைப்பான்? அல்லாஹ்வுடைய வேதனை நான் சொல்லல. வேதனை வரும்போது மனிதன் யாரை அழைப்பான்? விலங்குல கிட்ட வச்சு மைக்க வச்சு சொல்லுங்க. ஓகே. அதுக்குதான் உங்களுக்கு தனியா ஒரு கேள்வி கேட்டேன்.
அதுக்கு பதில் சொல்லிட்டாங்களா அவங்க? லாஸ்ட் டைம் நீ சொன்னதை கேட்டேன். விளங்கல. சகித்து கொள்ற அந்த வார்த்தை எதுக்குமே சொல்லல. ஏன் வந்து டீம் பார்த்து டீம் சொல்லல. நீங்க அப்ப சொன்னீங்கன்னு ஏன் மார்க் போடுறதுன்னா வேணாமா? இல்ல, அந்த அந்த கேள்வியை வந்து யாரு பதில் சொன்னது? இல்ல, நான் சகித்து கொள்றேங்கிற அந்த வார்த்தைய வந்து மொழிபெயர்ப்பு இல்ல. ஆனா அவங்க இப்ப வசனத்தை படிச்சவங்க கரெக்டா தானே, இன்னொரு மொழிபெயர்ப்பு கரெக்டா தானே படிச்சாங்க. வசனத்தை யாரு படிச்சது? இல்லங்க, அது ரைட்டு, நீங்க சொல்றது கான்செப்ட். அந்த வசனத்தை அவங்க படிச்சாங்கல்ல, வேற ஒரு மொழிபெயர்ப்புல படிச்சாங்கல்ல, அது யாரு படிச்சது? அப்ப அவங்களுக்கு மார்க் தானே. அவர் மொழிபெயர்த்தவரை வந்து அதுக்கு அப்படி மொழிபெயர்த்திருந்தாருன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு கான்செப்ட புரிஞ்சுட்டு வாசிச்சுட்டாங்களே. இது ஜான் ட்ரெஸ்ல உள்ளதை படிச்சுட்டு வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு ஜான் ட்ரெஸ்ல தான் இருக்கும். சரி, அடுத்த கேள்வி. ஜான் ட்ரெஸ் கூட இருக்காது. ஜான் ட்ரெஸ் கூட கொஞ்சம் இலகுவாதான் இருக்கும். வேற வந்து இது வேற. அது படிக்கவே முடியாதுங்க. அது ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் இவங்க படிக்க நம்மளாலே படிக்க முடியாது. நானே 2 தடவை படிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஒண்ணும் புரியாது, வச்சிருவேன் அது அப்படியே. சரி, அடுத்த கேள்விங்க கவனிங்க. ஆண்கள் பகுதி. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா கவனிங்க. நான் வந்து அன்னைக்கே சொன்னேன், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. அதை வந்து நீங்க கொஞ்சம் இலகுவா இருக்கும். நான் பிஜே கூட வந்து துவா செஞ்சு கூட சொன்னேன், பிஜே அவங்களுக்கு வந்து அல்லாஹ் அருள் புரியட்டும். இந்த மார்க்கம் எளிமையான மார்க்கம். ஒரு நேரத்துல ரொம்பவுமே கஷ்டப்படுத்தி வச்சிருந்தாங்க. மார்க்கம் எளிமையான மார்க்கம். எளிமையா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் எளிமையாக்கி வச்சிருக்கிறாரு. அதற்கு இந்த குர்ஆன் ஆப்பே வந்து ஒரு ஆதாரம். அதனால அதுல இருந்து எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஈஸியான பிராக்கெட் கம்மியா இருக்கும் உங்களுக்கு. கருத்துக்கள் வந்து இப்ப 4 லைன்ல இருக்க வேண்டிய கருத்தை அவர் 2 லைன்லயே கொடுத்துருவாரு. இருக்கு தமிழ்ல இருக்கு. நான் இந்த இங்க இது இப்ப சிஸ்டம்ல வச்சிருக்கேன். தமிழ் இப்ப போன மாசம் போட்டிருக்கோம். அமைதியா இருங்க பெண்கள் பகுதி, அமைதியா இருங்க. அடுத்த கேள்வி யாரு கேட்கணும் மறந்துருச்சு பாருங்க. ஆண்கள் பகுதிக்கா? இதை கேளுங்க. ஆண்கள் பகுதி. கலிஃபா உமர் ரலி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள்? கலிஃபா உமர் ரலி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள்? கலிஃபா உமர் ரலி. இல்ல கொஞ்சம் கேட்டு நெருங்கி வந்துட்டீங்க. 10 யாரு சொன்னது? 10 ஆண்டுகள். சரி, உஸ்மான் ரலியல்லாஹு எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சாங்க? ஒரே இதே முடிச்சிருவோம். உஸ்மான் ரலியல்லாஹு எத்தனை ஆண்டு ஆட்சி புரிஞ்சாங்க? அவங்கதான் அதிகம். 4 கலிஃபாரே அவங்கதான் அதிகம். அதனாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு. ஒரு 12 ஆண்டு காலம். சரி, அலி ரலியல்லாஹு எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சாங்க? ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு ஆட்சியாளர் எத்தனை வருஷம் ஆட்சி புரிவாரு? 5 வருஷம். இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க 3 வருஷம். இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 3 வருஷம். அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு 10 வருஷம். 10 + 3 13. உஸ்மான் ரலியல்லாஹு 12 வருஷம். 25 வருஷம். ஒரு பலகீனமான செய்தி, ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் குழப்பவாதிகளும்
இது பிரச்சனைக்குள்ள வருவாங்கன்னு சொல்லி அந்த ஹதீஸ் அது சரி, நான் நாளைக்கு பார்த்து சொல்றேன். அலிரானும் அதுக்கப்புறம் தான் வராங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஃபித்னாலாம் கிளப்புனாங்கலாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா அது வந்து அலிரானு வந்து சொல்லப்பட்ட செய்தி கிடையாது. சரிங்களா? அலிரானு 5 வருஷம், அது வந்து முகாவியா அவங்களுடைய காலத்துல இருந்து அது கொண்டு வர பார்ப்பாங்க. அப்படி கொண்டு வரவும் கூடாது, அதுவும் தப்பு தான். புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றேன்னு ஒண்ணு காயில வராங்க. முஹாவியானா யாரு? முஹாவியா எவ்வளவு பெரிய மூளை உள்ளவர். அவருடைய காலத்தினாலதான் இன்னைக்கு எல்லா சைடு ஸ்பெயினுக்கு எல்லாம் பறந்து கிடக்குது. அவரா அவருடைய மகனாரும் இல்லைன்னா அவ்வளவுதான். அதை செக் பண்ணி சொல்லணும். அவர் ரொம்ப வருஷம் இருந்தாப்புல. அபூபக்கர் அன்னும் 3 வருஷம், அதுக்கப்புறம் வந்து உமர் அன்னும் 10 வருஷம் ரவுண்டா. அதுக்கப்புறம் கொல்லப்பட்டுட்டாங்க, இல்லாட்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உஸ்மான் அன்னும் 12 வருஷம், 25 இதுக்குள்ள கவர் ஆயிரும். அடுத்த 5 வருஷம் அலிரன் அன்னும். சரி, நான் அடுத்து வந்து அலிரன் அன்னும் 5 ஆண்டுகள் வந்துச்சு. சரி, ஓகே. அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு ஏ டீம். எச்சரிக்கைகளை மறந்த போது என்ன நிகழ்ந்தது? எச்சரிக்கைகளை மறந்த போது என்ன நிகழ்ந்தது? ஏ டீம் பெண்கள் பகுதி. இல்ல, அவர்கள் கூறப்பட்ட அறிவுரையை அவர்கள் மறுத்த போது என்ன நடந்தது? அடுத்த கேள்வி வந்து பி டீமுக்கு. எப்போதுமே பி டீமுக்கு ஈஸியா தாங்க வருது. அநீதி இழைத்தவர்களின் முடிவு என்ன? அநீதி இழைத்தவர்களின் முடிவு என்ன? அநீதி இழைத்த கூட்டத்தின் முடிவு என்ன? ஒரே வார்த்தை. இஸ்லாம். இல்ல 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 இல்ல. எனக்கு என்னமோ பி டீம் நீங்க சரியா படிக்கிற மாதிரியோ, உங்களுக்குள்ள வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கிற மாதிரியே தெரியுது. எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு டெய்லி ஒரு வசனங்களை பிரிச்சு கொடுத்து படிக்க வைக்கிறீங்களா பி டீம்ல? வேற இருக்கப்பட்டது. எல்லாருக்கும் வசனங்களை பிரிச்சு கொடுங்க. யாரு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்களோ அவங்கள்ட்ட பதில் சொல்ல கொடுங்க. அப்பதான் எல்லாருமே ஆர்வமா செய்வாங்க. ஒரு 10 பேர் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சில 10 வசனங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் 10 வசனங்களோ 20 வசனங்களோ கொடுத்தீங்கன்னா தான் அவங்க அதை படிச்சு நோட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அவங்கள பதில் சொல்ல சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் பதில் சொல்லுவாங்க. சரி, அடுத்த கேள்வி வந்து சி டீமுக்கு. முந்தைய சமுதாயங்களுக்கு வறுமையும் நோயும் ஏன் கொடுக்கப்பட்டது? முந்தைய சமுதாயங்களுக்கு வறுமையும் நோயும் எதற்காக கொடுக்கப்பட்டது? இல்ல இல்ல இல்ல. சரி,
முந்தைய சமுதாயங்களுக்கு வறுமையும் நோயும் ஏன் கொடுக்கப்பட்டது? நபியே, உங்க ஊர்ல அந்த சமூகத்தாரிடம் தூதர்களை அனுப்பினோம். அவர்கள் தூதர்களை பொய்யாக்கிய போது அவர்களை நோயை கொண்டு வறுமையை கொண்டு திட்டுவார். சரி, அப்ப இதோட முடிச்சுக்கிறோம். கரெக்டா ரவுண்ட் வந்துருச்சுல. சீக்கிரம் பெண்கள் பதில வந்து உதவி செஞ்சிருங்க. உதவி செஞ்சுட்டு தகவல் கொடுங்க. ஆண்கள் பதில உதவி செய்வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அங்க பெண்கள் பதில் எல்லாரும் உள்ள போனோம்னா கதவை சாத்துங்க. கதவை சாத்தின அப்புறம் ஸ்கிரீனை தூக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் கதவை சாத்திருங்க. உதவி செஞ்சுட்டு கதவை அங்க அதே மாதிரி அங்கேயே மெயின்லயும் கதவை தாப்பா போட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போங்க, உதவி செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்க கடைசியா யார் உதவி செஞ்சு முடிக்கணும் அதுக்கப்புறம் அங்க கதவை திறந்து விடுங்க. பொறுப்பாளரை கொஞ்சம் கவனிங்க. பெண்கள் பகுதியில அங்க மெயின் கதவையும் தாப்பா போடுங்க. உதவி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கதவை திறந்து விடுங்க ஆண்களுக்கு. இந்த இடத்துல வந்து கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி யாராவது 2 பேர்ட்ட சொல்லுங்க, கதவை உடைப்பாங்க. சுபானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க